அண்மை செய்தி திருப்பூர் கோயில்வழி பேருந்து நிலையத்தில் மதுரை உள்ளிட்ட வெளியூர்களுக்கு செல்ல பேருந்துகள் இல்லாததால் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மதுரையில் திமுக மாநாட்டிற்காக அரசு பேருந்துகள் பயன்படுத்தப்பட்டதால் போதிய பேருந்துகள் கிடைக்காமல் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை களத்திலிருந்து வழங்குகிறார் செய்தியாளர் விஜயன். இப்ப மதுரைக்கு செல்ல போதிய பேருந்துகள் இல்லைன்னு மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போதைய நிலவரம் என்ன? மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த அதிகாரிகள் தரப்புல யாராவது வந்திருக்காங்களா? நிலவரம் என்ன? வணக்கம் பூர்ணிமா. திருப்பூர் கோவில்வழி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்ட பகுதிகளான அந்த மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு செல்லக்கூடிய அந்த பேருந்துகள் இயக்கப்படாதனால கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திடீர்னு தாராபுரம் சாலையில மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டன. அதாவது 4 மணி நேரமாக நாங்க பேருந்துகள் இல்லாதனால காத்திருப்பதாக பயணிகள் வேதனை தெரிவிச்சாங்க. அதாவது திருப்பூர் கோவில்வழி பேருந்து நிலையத்திலிருந்து மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருது. இன்னைக்கு சுபமுகூர்த்த தினம் என்பதால ஏராளமான பொதுமக்கள் திருமணம், கோவில் விழாக்கள் போன்ற நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்காக காலை முதலே கோவில்வழி பேருந்து நிலையத்துல காத்திருந்தாங்க. ஆனா தேனி செல்லக்கூடிய பேருந்துகள் அதிகாலை முதலே இயக்கப்படல என கூறப்படுது. 4 மணி நேரத்திற்கு மேலாக தேனி பேருந்துக்காக காத்திருந்த பொதுமக்கள் பேருந்துகள் வராததுனால ஆத்திரமடைந்து தாராபுரம் சாலையில அந்த கோவில்வழி பேருந்து நிலையம் முன்பாக திடீர்னு 200க்கும் மேற்பட்ட பயணிகள் மறியலில் ஈடுபட்டாங்க. இதனால அங்கு ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் பாதுகாப்புக்கு நின்றிருந்த அந்த போலீசார் பொதுமக்களோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. தேனி பேருந்துகள் உடனடியாக வர நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு போலீசார் பொதுமக்களுக்கு உறுதியளித்தாங்க. ஏராளமான பேருந்துகள் மதுரைக்கு திமுக சார்பில் நடைபெறக்கூடிய திமுக தென்மண்டல முகவர்கள் மாநாட்டிற்கு செல்வதற்காக அரசு பேருந்துகள் அனுப்பி வைக்கப்பட்டதாக அதனால பொதுமக்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று கூறப்படுது. அதாவது போக்குவரத்து துறை அதிகாரிகளுடன் போலீசார் பேருந்துகளை உடனடியாக வரவழைக்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததனால அந்த சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் அங்கிருந்து கலைஞ்சு போனாங்க. கள நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி விஜயன்.